இந்த வீடியோவில் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மெத்தடில் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் வந்து ஹெச்சிஎஃப். இந்த பேசிக் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 32 and 16 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து என்ன காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 32 எடுத்தோன்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இது வந்து எந்தெந்த நம்பரால் கம்ப்ளீட்லி டிவைட் ஆகுதோ அதான் வந்து இது வந்து ஃபேக்டர்ஸு. இப்போ வந்து 1 ஒரு ஃபேக்டர், 32 வந்து 1ஆல் டிவைட் ஆகும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸை எழுதலாம். இப்போ 1 into 32 is 32. அப்போ இது வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 32ஆலையும் டிவைட் ஆகும். அதனால் இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 32. தென் செகண்ட் பார்த்திங்கன்னா 2 into 16. 2 16s are 32. அப்போ 2 ஒரு ஃபேக்டர், 16 ஒரு ஃபேக்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா 8 into 4. ஸோ 8 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பி 16 2s வரும், 32 1s வரும். ஸோ therefore the factors of 32 are 1, 2, 4, 8, 16 and 32. ஸோ இது 32ஓட ஃபேக்டர்ஸ்லாம் இதான் வந்து இது 32ஓட ஃபேக்டர்ஸு. இந்த 32 என்ன ஆகும், இந்த ஒவ்வொரு நம்பராலையும் ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை தீஸ் நம்பர்ஸ். அதனால் 32ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்னா 1, 2, 4, 8, 16, 32. அதே மாதிரி 16 எடுத்துங்க. 16 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் எழுதலாம். 1 16s are 16. அதுக்கப்புறம் 8 2s are 16, 2 8s are 16. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 4s are 16. Therefore, the factors of 16 are 1, 2, 4, 8 and 16. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லேயும் காமன் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் 1, 2, 4, 8, 16. இப்போ இதெல்லாம் தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸு. எதோடதெல்லாம் 32க்கும் 16க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2, 4, 8, 16. இதில் எது வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 16. அதுதான் வந்து HCF. So among the common factors, which is the highest, that is known as the highest common factors. Therefore 32க்கும் 16க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எது 16. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட், வாட் இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் சப்ட்ராக்ஷன் மெத்தட், டிவிஷன் அல்காரிதம் மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் ஹேட் பீன் கிவன். வாட் ஆர் த 3 நம்பர்ஸ் 84, 90 and 120 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். எந்தெந்த நம்பர் 84 and 90. இந்த டிவிஷன் மெத்தடில் இந்த 84 and 90க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எது கிரேட்டர் நம்பரோ அது வந்து டிவிடெண்ட் ஆகிடும், ஸ்மாலர் நம்பர் வந்து டிவைசர். அதாவது இங்கே நான் போடுறேன் பாருங்கள், இது வந்து டிவிடெண்ட்னா உள்ளே போடணும். அதாவது 90யை 84ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 84 வந்து டிவைசர். இப்போ 90ல் எத்தனை 84 இருக்குது, ஒரு 84 இருக்குது. இப்போ ரிமைண்டர் எழுதிக்கிங்க. ஸோ இப்போ 90யை 84ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுவோம், இது எழுதும்போது டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். 90யை 84ஆல் டிவைட் பண்ணும்போது 84 into 1, 84 into quotient ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ இங்கே எது டிவிடெண்ட் அதான் எடுக்கணும். எந்த டிவிடெண்ட் அதுன்னு பார்க்கணும். எது டிவிடெண்ட் வந்து 90. டிவைசரை இப்போ எடுக்கணும். எது டிவைசர் உங்களுக்கு 84. அப்போ இப்போ அந்த 84ஐ எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணணும். இந்த டிவைசரை ரிமைண்டரை வச்சு டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 84ஐ எதால் டிவைட் பண்ண போகிறோம், 6ஆல். அப்போ 84, 6ன்னு எடுத்துங்க. அப்போ 84ஐ 6ஆல் டிவைட் பண்ண போகிறோன்னா என்ன ஆகிடும், 84 becomes டிவிடெண்ட், 6 வந்து டிவைசர் ஆகிடும். இப்போது ஒவ்வொரு நம்பர் ஆட்டுவாங்க. 8 எடுத்துங்க. 8 வந்து 6ஓட கிரேட்டர். அப்போ 8ல் எத்தனை 6 இருக்குது, ஒரு 6 இருக்குது.
இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும் 2, இங்கே 4. ஸோ 24ல் எத்தனை 6 இருக்குது? 4 6 are 24. therefore remainder is 0. ஸோ இது எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? டிவைசர் இன்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். ப்ளஸ் ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ whenever the remainder is 0, எப்போ இந்த ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்போ என்ன டிவைசர் வந்தது? இந்த டிவைசர். இப்போ இங்கே ரிமைண்டர் 0, அந்த கரஸ்பாண்டிங் டிவைசர் வில் பி த ஹெச்சிஎஃப். அப்போ எந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம்? 84க்கும் 90க்கும் ஹெச்சிஎஃப் என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த டிவைசர் 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். therefore அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 6. எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அந்த கரஸ்பாண்டிங் டிவைசர் பிகம்ஸ் த ஹெச்சிஎஃப். அப்போ 84க்கும் 90க்கும் என்ன வந்திருக்கு? ஹெச்சிஎஃப் வந்து 6 வந்திருக்கு. இப்போ எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ லெஃப்ட் அவுட் 3rd நம்பர் இருக்குது இல்லைங்களா? 3 நம்பருக்கு தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நம்பர் தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3வது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 3வது நம்பரையும் இந்த ஹெச்சிஎஃப்பையும் எடுத்துக்கணும். எது ஹெச்சிஎஃப்? 6. இப்போ இது 2க்குமே நம்ம டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? 120ஐ இந்த 6ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள் எப்படி டிவைட் பண்ணுறது? 120 டிவைடட் பை 6. இப்போ 1ல் டிவைட் பண்ண முடியாது, 2 எடுத்துங்க. இப்போ 12 ஆகிடும். 12 எத்தனை 6 இருக்குது? 6 2s are 12. ஸோ இங்கே ரிமைண்டர் 0, மீதி இருக்க 0 மேலே போயிடும். therefore this 120 and 6 can be written as divisor into quotient plus this remainder. இப்போ இங்கே என்ன இந்த ரிமைண்டர் வந்துருச்சு நமக்கு? 0. ஸோ whenever the remainder is 0, the corresponding divisor will be the HCF. அப்போ therefore now HCF என்ன ஆயிடுச்சு நமக்கு? இந்த divisor 6 is the HCF. எதோட HCF? HCF of எதெல்லாம் வரும் உங்களுக்கு? எஸ், வெரி குட். 84, 90 and 120. HCF of 84, 90 and 120 is என்னது? 6. Thank you.